வந்து கண்ணை பார்த்து பேசணும். பெண்களுடைய கண்ணை பார்த்து பேசணும். பெண்களுடைய கண் மட்டும் கிடையாது, நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம கண்ணை பார்த்து பேசணும். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து பேசும்போதும் கண்ணை பார்த்து பேசணும். ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை பார்த்து பேசும்போதும் கண்ணை பார்த்து பேசணும். ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்த்து பேசும்போதும் கண்ணை பார்த்து பேசணும். அதுபோல் ஒரு பெண் வந்து ஆணை பார்த்து பேசும்போதும் கண்ணை பார்த்து பேசணும். கண்ணை பார்த்து பேசுகிறது வந்து ஏதோ பெண்களுக்கு மட்டும் உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு கிடையாது. பெண்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு தேவையான ஒரு பெண்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது, அது எல்லாருக்கும் தான். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து பேசும்போதும், ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணை பார்த்து பேசும்போதும் பெண்களும் சந்திக்கிற பிரச்சனை தான். ஒரு பெண்களால் கூட ஆண்களுடைய கண்ணை பார்த்து பேச முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனையில் அவங்க சந்திப்பாங்க. அதுபோல் ஒரு பெண்ணால் கூட இன்னொரு பெண்ணின் கண்ணை பார்த்து பேச முடியாத பிரச்சனையில் அவங்களும் சந்திப்பாங்க. பொதுவாக மனிதர்களின் கண்ணை பார்த்து பேச முடியும், இதுதான் பிரச்சனையே தவிர, அந்த பிரச்சனை இவங்க எப்படி பெண்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பெண்ணோட கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து இது ஆண்களை குற்றவாளியாக மாற்றி பெண்கள்லாம் வந்து கண்ணை பார்த்து பேசுகிறதுல பெண்கள் பெரிய வல்லவர்கள் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இப்போ பிறருடைய கண்ணை பார்த்து பேசுகிறதுலாம் அது ஆண்களுடைய பிரச்சனை, பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அப்போ இது எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும். அது மாதிரி பார்த்து பேச முடியாத பிரச்சனையில் பெண்களும் சந்திக்கிறாங்க. அதுபோல் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னா, அப்படி பார்த்து பேச முடியாத பிரச்சனையில் பெண்களும் சந்திக்கிறாங்க. அதனால் இது வந்து பொதுவான பிரச்சனை. சுகரு சக்கரை நோய்ங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அப்படி தானே? அப்போ அதுபோல் நோய்கள் என்பது எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது பெண்களுக்கு வராது, இது ஆண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்கா? இல்லை. அதுபோல் ஒரு கண்ணை பார்த்து பேசுகிறது அப்படின்றது இது எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை. அதை இங்கே என்னவா மாற்றிட்டாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இது ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனை, ஆண்கள் மட்டும்தான் சந்திப்பாங்க இந்த பிரச்சனையை, ஆண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவங்க மாற்றிட்டாங்க பெண்கள் வந்து. அப்போ ஆண்களுக்கு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஆண்மை குறைபாடு, அதனால் இது பாலியல் உறவு சார்ந்த குறைபாடு வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு எந்தவித குறைபாடு இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க பாருங்கள். பெண்களுக்கும் பாலியல் உறவு சார்ந்த குறைபாடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்கள் பாலியல் உறவு சார்ந்த குறைபாடு, உடலுறவு சார்ந்த, தாம்பத்தியம் சார்ந்த குறைபாடுகளை சந்திக்கிறாங்களோ அதுபோல் பெண்களும் சந்திக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. ஆண்களுடைய பிரச்சனையை தான் பெருசாக பேசுகிறாங்க இந்த மாதிரி. அதுபோல் கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னா அது ஆண்கள் மட்டுமே சந்திக்கிற பிரச்சனை, பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை கிடையாது. அதனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட கண்ணை பார்த்து பேசணும், அப்படி பேசுகிற ஆண்களை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான். ஒரு ஆண் வந்து தனது கண்ணை பார்த்து பேசுகிற ஒரு பெண்ணை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்து பேசுகிற பெண்ணை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. வேறு எதையோ தேடுறாங்க. கண்ணை பார்த்து பேசுகிறவங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணு கூட ஒரு ஆணின் கண்ணை பார்த்து பேசாமல் அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது வேறு எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்பாள். அவளால் கண்ணை பார்த்து பேச முடியல அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கும். நீ நேர்மையாக இருந்தால் தான் ஒரு ஆணோட கண்ணை பார்த்து நீ பேச முடியும். அதனால் கண்ணை பார்த்து பேசுகிறதுங்கிறது வந்து பொதுவான பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பெண்கள் தங்களை மிகைப்படுத்தி அதுக்குள்ளே போய் எங்களெல்லாம் நீங்கள் ஆராயக்கூடாது, எங்களெல்லாம் நீங்கள் குறைய சொல்லக்கூடாது. பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களாகி எங்களெல்லாம் நீங்கள் குறைய சொல்லக்கூடாது, ஆண்கள்கிட்ட குறைகள் எல்லாமே ஆண்கள்கிட்ட தான் அப்படிங்கிற ஒரு முயற்சி பெண்கள்கிட்ட இருக்குது, எப்போவுமே இருக்குது. கட்டுப்பாடு, ஒழுக்கம், அதாவது நம்பிக்கைக்குரியவர்கள் எப்போவுமே பெண்கள் தான், ஆண்கள் தான் சந்தேகத்திற்குரியவர்கள். அப்போ ஆண்கள் தான் குற்றவாளிகள், பெண்கள்லாம் அப்பாவிகள், நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது, நாங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. அதனால் இது பிரச்சனைகள் என்பது இது போன்ற பிரச்சனை. இப்போ கண்ணை பார்த்து பேசுகிறதா அது ஆண்களுக்கு தான் அந்த பிரச்சனை, எங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்றாங்களே, இதுவே மிகப்பெரிய தப்பு. இது எல்லாருமே சந்திக்கிறாங்க, எல்லாருக்குமே இது தேவையாக இருக்குது. அதனால் வந்து ஆணுக்கும் இது தேவையாக இருக்குது, பெண்களும் இந்த பிரச்சனை இப்போ அது வந்து கண்ணை பார்த்து பேசுகிறது வேறு ஆண் பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும். அது பேச முடியாத பிரச்சனையில் நிறைய பேர் சந்திச்சிட்ருக்காங்க. அது என்ன, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். அதை தீர்க்கிறதுக்கு ஒரு சிகிச்சை தேவை, அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அது என்ன காரணம், அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணணும். அதற்கான காரணமும் தெரியும், அதுக்கான தீர்வும் நமக்கு எளிதாக தெரியும், அதை நம்ம பற்றி பேசலாம். அதனால் வந்து இப்போ கண்ணை பார்த்து பேசுகிறது வந்து ஒரு ஆண் பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் ஆண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி
பெண்கள் வந்து தங்களை மிகைப்படுத்திக்கிட்டு ஆண்களை வந்து குற்றவாளியாக எப்போ பார்த்தாலும் ஆண்கள் மேலே குற்றத்தை சுமத்துவாங்களோ அந்த போக்கு தான் இதுலேயும் இருக்குது. இது வந்து பெண்களும் சந்திக்கிறாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பேசணும், அந்த மாதிரி பார்த்து பேச முடியாத பிரச்சனையில் இருக்காங்க. பெண்களும் ஆண்களுடைய கண்ணை பார்த்து பேச முடியல, அதுபோல் ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணின் கண்ணை பார்த்து பேச முடியல, அந்த மாதிரி பிரச்சனையில் பெண்களும் சந்திக்கிறாங்க. அதுபோல் ஒரு ஆணும் இன்னொரு ஆணின் கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு முடியல, அது மாதிரி பிரச்சனையில் சிலர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆண் பெண்ணை பார்த்து பேசுகிறதுலேயே அவனுக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால் பிரச்சனைங்கிறது பொதுவானது. நோய்கள் என்பது இது பெண்களுக்கு தான் வரும், சக்கரை நோய் பெண்களுக்கு தான் வரும், அல்லது ஆண்களுக்கு தான் வரும், பெண்களுக்கெல்லாம் நோயே வராதுன்னு சொல்ல முடியுமா? அதுபோல் இதுவும் ஒரு பிரச்சனை தான், இதுவும் ஒரு நோய் தான். கண்ணை பார்த்து பேச முடியல அப்படின்னா இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோய். அப்படி இருக்கும்போது அந்த உளவியல் சார்ந்த நோய் என்பது அது அனைவருக்குமே பொதுவானது, ஆண் பெண் என அனைவருக்குமே பொதுவானது.